அனைவருக்கும் வணக்கம். வெண்ணையும் சுண்ணாம்பும் பார்ட் 1ல என்ன பார்த்தோன்னா, வேலுச்சாமிக்கு 2 பசங்க. மூத்த பையன் மேல அன்பா இருக்காரு. இளைய பையன கண்டாலே வெறுப்பு. அது ஏன் அப்படின்றத இந்த பகுதியில பார்க்கலாம். மூத்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொந்தமா ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. அதனால அவங்க மனைவி சொல்லிட்டே இருந்திருக்காங்க, "இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்திருக்கு." அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இது பேச்சு வழக்குல பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பையன் மேல அவருக்கு அளவுக்கு அதிகமான அன்பு வந்துருச்சு. சில வருடங்கள் கழித்து இளைய மகன் கோபாலன் பிறந்தக்கப்ப, அவங்க அம்மா பிரசவத்தில இறந்து போயிறாங்க. அதனால இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மனைவி இறந்துட்டா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இதுதான் இந்த 2 பசங்களுக்குள்ளே அவர் ஏற்றத்தாழ்வு காட்ட ஒரு காரணமா அவருக்கு அமைஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்ப அந்த பசங்கள ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய வயசு வந்துருச்சு. அப்ப வேலுச்சாமி என்ன பண்றாரு, முதல் பையன ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. 2வது பையன் கோபாலன் கேட்குறான், "அப்பா என்னையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கப்பா" அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, "போ போ உனக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? நீ போய் மாடு மேய்க்க போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவமா எரிஞ்சு விழுந்துடுறாரு. இப்படி நாட்கள் உருண்டோடுது. அந்த முதல் பையன் இந்த ஊரில் இருக்க பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்காக சென்னைக்கு போகிறார். இவர் எல்லா செலவு பண்ணி இவர்கிட்ட இருக்கிறது என்னது, ஒரு சென்ட்டு நிலமும் இந்த மாட்டு வண்டி இதுதான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி அந்த பையனை சென்னைக்கு உயர் படிப்புக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு மணி ஆர்டர் மூலமாக அவனுக்கு செலவுக்கு, ஹாஸ்டல் செலவுக்கு, சாப்பாடு செலவுக்கு எல்லாமே இங்கேருந்து காசு அனுப்புகிறாரு. கடன் வாங்கி வாங்கி அனுப்புகிறார். இருக்கிற ஒரு சென்ட் நிலத்தையே வாங்கி அனுப்புகிறார். ஆனால் அந்த பையன் அங்கே ஊரில் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த இங்கே கூட இருக்க அந்த பையனை என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு உதவியாக ஒரு சில வேலைகள் பண்ணிக்கிட்டு ஆனால் அது வேலுச்சாமிக்கு புரியவே இல்லை. அவர் இன்னமும் அந்த மூத்த பையன் மேலே தான் அளவுக்கு அதிகமாக அன்போடு இருக்கிறார். அந்த சின்ன பையன் எவ்வளோ பண்ணாலும் அவருக்கு அது புரியல. ஓகே, இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் அந்த சின்ன பையனுக்கு கோபாலனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு நல்ல காய்ச்சல் அவன் வீட்டில் படுத்திருக்கான். அப்போ சொல்கிறான், "அப்பா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு." அதுக்கு வேலுச்சாமி என்ன சொல்கிறாரு, "போ பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பாரு, எல்லாம் சரியாயிடும்" அப்படின்றாரு. அதே சமயம் ஊர்லேருந்து ஒரு லெட்டர் வருது சென்னையிலேருந்து. அதில் மூத்த பையன் எழுதியிருக்கான், "அப்பா எனக்கு 4 நாளாக உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு மணி ஆர்டரில் பணம் அனுப்புங்கப்பா, என்கிட்ட பணம் இல்லைன்னு." உடனே என்ன பண்ணுறார் வேலுச்சாமி, அவர்கிட்டேருந்து ஒரு மாட்டு வண்டியை போய் விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வராரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த இளைய பையனுக்கு மனசு விட்டு போச்சு. சரி, இத்தனை நாள் நம்ம திட்டினாரு பண்ணார், ஓகே. இப்போ நம்ம உடம்பு சரியில்லாதப்போ கூட நம்ம மேலே இருக்க பாசம் வரலையே, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். ஓகேவா? இதோட அடுத்த பகுதி, இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பெரிய பையன் இவரை காப்பாற்றுறான்னு என்னன்றதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.